அதாவது இன்று 12 மணி அளவில் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்றே அறிவித்திருந்தார். அதாவது ஆம் ஆத்மி கட்சியை முடக்கும் விதமாக தொடர்ந்து பாஜக அரசு பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. சிபிஐ, அமலாக்கத்துறை உள்ளிட்டோரை ஏவிவிட்டு கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக நேற்றைய தினம் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருந்தார். இதனைத் தொடர்ந்துதான் பாஜக அலுவலகத்தை நாளை முற்றுகையிட போகிறோம், முடிந்தால் கைது செய்து பாருங்கள் என்கிற சவாலை நேற்றைய தினம் ஆம் ஆத்மியின் தலைவரும் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் விடுத்திருந்தார். இன்று நண்பகல் 12 மணி அளவில் அனைத்து கட்சி நிர்வாகிகளும், எம்எல்ஏக்களும், எம்பிக்களும் பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தற்போது பாஜக அலுவலகத்திற்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. டெல்லி போலீசார் மட்டுமல்ல, அதிரடிப்படையினரும் தற்போது பாஜக அலுவலகம் முன்பாக கூப்பிக்கப்பட்டு வருகிறார்கள். ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்திலிருந்து ஆம் ஆத்மி தொண்டர்கள் பாஜக அலுவலகம் நோக்கி செல்வதை தடுக்கும் விதமாக ஆம் ஆத்மி கட்சி அலுவலகம் அருகேயே அவர்களை தடுத்து கைது செய்யும் நடவடிக்கையையும் தற்போது டெல்லி போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதனையும் மீறி பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டால் உடனடியாக கைது செய்து அப்புறப்படுத்துவதற்கு தற்போது பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதாவது கட்சியில் பலரை தொடர்ந்து கைது செய்ய பாஜக திட்டமிட்டிருப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருந்தார். குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினரான ராகவ் சத்தா, அமைச்சர் ஆதிஷி உள்ளிட்ட பலரை கைது செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் நேற்றைய தினம் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் 12 மணி அளவில் இந்த போராட்டம் தொடங்குவதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜெனிஃபர், விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.